Hi friends, welcome back to TummyTimeTamil. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான பால் சுறா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 3 பால் சுறா மீன் வாங்கியிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், ஏன்னா ரொம்ப கவுள் வாடை அடிக்கும் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து தண்ணியில் வேக வைப்பாங்க. தண்ணியில் வேக வச்சா அதில் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே போயிடும். அதனால தான் அன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ணுறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes ஸ்டீம் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இது வந்து நம்ம அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறட்டும். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் வந்து மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதும் சேர்க்க வேணாம். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சைடில் வச்சு ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லாதவங்க கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா காயட்டும். இதில் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரியட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 5-6 வந்துட்டு பூண்டு இதில் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து மீன் குழம்பு. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா 2 கீரி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இன்றைக்கி நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா வரமிளகாவும் மிளகும் சேர்த்துருக்கோம், அதுவே காரம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு தக்காளி சின்ன தக்காளி வந்து சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த பால் சுறா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை பெற்றவங்களாம் இந்த பால் சுறா மீன் குழம்பு சாப்பிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பால் வராது, தாய்ப்பால். ஸோ வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பால் தாராளமாக ஊறும். ஸோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு பால் உங்களுக்கு கண்டிப்பாக சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து குழம்பாவும் செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா பால் சுறா வந்துட்டு புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். மீன் வயல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பால் சுறா வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடணும் தனியாக. நான் உரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதில் நிறைய ஃப்ளஷ் இருக்கும். உங்களுக்கு நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம், 2 years ப்ளஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நடுமுள் மட்டும்தான் இருக்கும். தாராளமாக நிறைய ஃப்ளஷ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், மீனில் பாருங்கள் எவ்வளோ கறி இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பாயில் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டனால இதில் வந்து ஒரு 2 to 3 minutes மட்டும் குக் ஆனால் போதும். ஏன்னா உங்கள் குழம்புல இருக்க எசன்ஸ்லாம் மீனுக்குள்ளே இறங்குறதுக்காக. இப்போது 3 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மணக்க வந்துட்டு நம்மளோட பால் சுறா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு மீன் வந்து எப்படி வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது நல்லா வெந்திருக்குன்னு. கையில் அமுக்கும் போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருது. ஸோ பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுது, அப்படி இருக்குது. சுறா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.